பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு என்னென்ன தேவை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் மேம். ஓகே, மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வேனிலா எசன்ஸ் தேவைப்படும், ஃப்ளேவர் இல்லாத ஆயில், பொடி பண்ண சர்க்கரை வேணும், முட்டை, பால், இது வந்து சாக்லேட் ஷேவிங்ஸ் எடுத்திருக்கோம், அண்ட் செரி கம்போர்ட் எடுத்திருக்கோம், அண்ட் சாக்லேட் கனாஷ் எடுத்திருக்கோம். ஸோ இவ்வளோதான் தேவை அப்படின்னு இருக்காங்க. இதுவே நிறையா இருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ முதல்ல வந்து நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம எடுக்க போகிறது 2 முட்டை. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ 10 நிமிஷம் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ 2 முட்டை ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப் சுகர், பொடி பண்ண சர்க்கரை, அண்ட் 1/2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்மளோட கேக் வந்து நல்லா அந்த ஸ்பஞ்ச் மாதிரி பஞ்சு மாதிரி வரதுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அண்ட் இது கண்டிப்பா நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பண்றது நல்லது. ஏன்னா நம்ம என்னதான் கையில விஸ்க் வச்சு பண்ணாலும் நம்ம இந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண முடியாது. இருக்காது. ஆமா, 2வது நமக்கு கையும் வலிக்கும். ஓகே, சோ டேஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். கை வலிச்சா கூட வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணணும் முடிவு எடுத்துட்டு அதை கரெக்டா பண்ணனா ரொம்ப கஷ்டம். கரெக்ட் தான் மேம். இதுல முக்கியமான விஷயம் வந்து இதுல தண்ணி படாம பாத்துக்கணும். நம்ம முதல்ல எக் பீட் பண்ணும்போது ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம பவுல்லயும் சரி பீட்டர்லயும் சரி அது ரொம்ப முக்கியமா பாக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பாதியிலேயே கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கிரீமா மாறுது. இந்த மாதிரி மாறாது, அது தண்ணியாவே இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஆனா சுகர் கூட போட்டு அடிக்கும் போது ஒரு துளி கூட தண்ணி இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்து பண்ணுவாங்க, கழுவுன பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சு பீட் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா மேம் வரவே இல்லை, நீங்க பண்ணும்போது நல்லா கிரீமியா இருந்துச்சு பாக்குறதுக்கு, நாங்க தண்ணியாவே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் காரணம், ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எடுத்துட்டோம், நல்லா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சாக்லேட் கேக் அப்படின்றதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணணும். ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து நம்ம பேட்டரை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால எண்ணெய் வந்து மற்ற இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணணும். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் சும்மா பேருக்கு அந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஸோ எண்ணெய் மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து 1/2 கப். ஸோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதில் அந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஸோ லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதில் முக்கியமான விஷயம், ரொம்ப அமுக்கி எடுக்கக்கூடாது. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒன்று நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கலாம், ஒரு அந்த வெய் மிஷின் இருக்கும் இல்லையா, அதுல மெஷர் பண்ணி எடுக்கலாம். பட் அது வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டா கிராம்ஸ் பார்க்கணும். இதுனா நம்ம ஈஸியா பண்ணலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இது போட்டுட்டு இது கூட வந்து மொத்தமாவே நம்ம இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவுமே 1/2 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த 1/2 டீஸ்பூன்ல 3/4 அளவு பேக்கிங் பவுடர். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே எடுக்கிறேன். அண்ட் அதுல வந்து ஒரு 1/4 அளவு வந்து பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் பவுடரை விட 2 மடங்கு பவர்ஃபுல், அதனால நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, அது மட்டும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 1/4 கப்போட பாதி அளவு பாலையும் வந்து மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண. ஆமாம், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பால். ஸோ ஃபைனல் பேட்ச் ஆஃப் பாலை ஊற்றிட்டோம். அண்ட் எப்போவுமே வந்து கடைசியாக முடிக்கிறத வந்து நம்ம அந்த இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் தான் முடிக்கணும். அது பேக்கிங்கில் அந்த ஒரு இது பண்ணுவோம், நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
இது ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணக்கூடாது. நான் வந்து நம்பர் 1 ஸ்பீட்ல தான் பண்றேன். நிறைய பேர் இதையும் தப்பு பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்பீட்ல நம்ம எக் எப்படி பீட் பண்ணோமோ அதே ஸ்பீட்ல பீட் பண்ணீங்கன்னா சரி வராது. இனிமே நம்ம மாத்திக்க வேண்டியது ஸ்பேச்சுலா மாத்திக்கலாம். அதே தான் எல்லா சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நடுவுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே. இவ்ளோ ஸ்மூத்தா வந்திருக்கு பாருங்க. அதான் இது பாருங்க அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு பாருங்க. இதே எடுத்து கூட ஃப்ராஸ்டிங் பண்ற அளவுக்கு இருக்கு. அது அவ்வளோ ஸ்மூத்தா வந்திருக்கு. இதுவுமே பிடிக்கும். இப்போ என்னோட பொண்ணெல்லாம் வந்து என்ன பண்ணுவானா இதுல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கேப்பா எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஏன்னா இதுவே நல்லா அந்த சாக்லேட்டியா இருக்கும் இல்லையா, ஸ்வீட்டா இருக்கும். சோ கேட்டு சாப்பிடுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நான் சொல்றேன் அந்த அளவுக்கு அந்த சாக்லேட் இருக்க டேஸ்ட் இருக்கும். சோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி லைன் பண்ணி வச்ச டின்ல மாத்திக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டரோ கண்டிப்பாக நம்ம இதில் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம், பட் மில்க் யூஸ் பண்ணும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் மில்க் யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ போட்டுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி அவன் வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 6 inch tin. ஓகே. ஸோ இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு ஓகே. ஸோ இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம வைக்கணும். பிளாக் ஃபாரஸ்ட் 1/2 hour ஆயிடும். ஆமாம், ஏன்னா சாக்லேட் கேக் நான் சொன்ன மாதிரி கொக்கோ பவுடர் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்து நார்மல் வெனிலா கேக்னா ஒரு 20-25 நிமிஷத்துல ரெடி ஆகுதுன்னா இது எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 minutes தேவைப்படும். அதே மாதிரி தான் எடுத்து பார்த்துட்டு சென்டர் செக் பண்ணி பாருங்க. குக் ஆயிருந்துச்சுன்னா தென் ரெடின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ குக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் வேலைகள் இருக்கு, இன்னும் முடியல. ஸோ ரெடி ஆனோட்டும் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி 1/2 hour கழிச்சு நம்ம வந்து எடுத்துடலாமா? கண்டிப்பா. ஓப்பன் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை, அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் மேமோட வேலை. ஓகே. ஸோ வெந்த இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கியூவர் வந்து க்ளீனா வந்திருக்கு. ஸோ எஸ், நல்லாவே கரெக்டா திக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் கூல் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃப்ராஸ்டிங் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃப்ராஸ்டிங்க்கு என்னென்ன நம்ம பண்ண போறோம் மேம்? ஸோ ஃப்ராஸ்டிங் நமக்கு தேவை விப்பிங் க்ரீம். அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாக்லேட் ஷேவிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சாக்லேட்டை கிரேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாவே அது நல்லா ஐ மீன் திருவுன தேங்காய் மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம செரி கம்போட், ஸோ செரியில பண்ற வந்து சாஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். வேணும்னா நீங்க வந்து செரிஸ் கூட நல்லா ஸ்லைசஸ் லைட்டா சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி கூட ஃபில் பண்ணலாம். அது ஒருத்தரோட டேஸ்ட் பட் பொறுத்து இருக்கு. பட் யூஸ்வலா வாங்கும்போது பேக்கரியில மேல ஒரு செரி மட்டும் வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த அந்த ஷேப் வேணான்னு இன்னைக்கு நம்ம மேம் வந்து வேற ட்ரை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஆறிடுச்சுன்னா நம்ம அந்த அடுத்த வேலைகளை பண்ணிடலாம் மேம். ஆமா. ஓகே. ஸோ நம்ம டிமோல்ட் ஆறிடுச்சு. டிமோல்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ராஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. எனக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா எல்லாருக்கும் இந்த எபிசோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதை பண்ணுறதை பார்க்கறது அப்படிங்கிறது நிஜமாவே அது இனிமேல் பிளாக் ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது இதை நம்ம பண்ணுறதுக்கும் தெரியும், இந்த செய்முறை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா. ஆனால் நான் செஞ்சதில்லை அப்படிங்கிறத சொல்லிடணும். ஓகே. ஸோ நம்ம இதை கட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இந்த கேக்கை வந்து 3 கட் பண்ணுறோம். சென்டர் டாப் லேயரை வந்து சென்டர்ல வச்சிடுறேன். ஸோ 3 லேயர் கட் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து கேக்கை ஸ்லைஸ் பண்ணிட்டோம். 3 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஐசிங் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல விப் பண்ணி வச்ச க்ரீமை எப்பவுமே க்ரீம் விப் பண்ணியே வச்சிருந்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அது கர்டலான மாதிரி திருப்பிரியா இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம தேவையான அளவு க்ரீம் எடுத்துட்டோம். ஓகே. ஸோ
பண்ண போகிறது லைட்டாக ஃபஸ்ட்டு பேஸில் வந்து கேக் ஒட்டி நிற்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் க்ரீம் போட்டுருவோம். அண்ட் இதை வந்து சுகர் சிரப்பில் சோக் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸில் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து அது அந்த மாய்ஸ்டாக இந்த ஈரப்பதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட்டில் அது ரொம்ப ஜூஸியா. ஆமா, அந்த அளவுக்கு அது வந்து சாஃப்ட் அண்ட் மேம் சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஜூஸியா இருக்கும். மத்த கேக்ஸ்ல அதை பார்க்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. அண்ட் தொட்டிங்கன்னா லைட்டா இந்த மாதிரி ஈரமா இருக்கிறதுனா டன். ரொம்பவும் நம்ம போடக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி அளவா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க க்ரீம் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஸோ நான் வந்து க்ரீம் கொஞ்சம் அளவாகவும் அதில் உள்ள இருக்கிற ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரியும் தான் நான் எப்போவுமே போடுறது. ஸோ ஈவன் பண்ணியாச்சு. அண்ட் லைட்டாக வந்து ஃபில்லிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பார்டர் கொடுத்துடலாம். ஸோ தட் அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து முதல்ல கொஞ்சமாக, சரி இது ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. இது ஒரு லைட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ இதுவும் அந்த சாக்லேட் ஷேவிங்ஸும் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன். ஸோ அளவா சும்மா ஒரு பேருக்கு ஓகே செரி டேஸ்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி செரி நீங்கள் பீஸ் பண்ணியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் சாக்லேட் ஷேவிங்ஸ். ஸோ நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் அப்படியே போடணும். ஓகே. ஸோ சாக்லேட் லவர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு டிலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்படியே சாக்லேட்டை போடுறோம். ஸோ நம்ம இப்போ வந்து திருப்பி சோக் பண்ணுறோம் ஜூஸியாக இருக்கிறதுக்காக. அதே ப்ராசஸ். ஸோ எப்பவுமே அளவாக போட்டுட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஏன்னா போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மெயினாக வந்து சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேக்கோட அந்த தூளுமே வந்து சேர்ந்து வந்துடும். அப்புறம் நமக்கு அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது ஃப்ராஸ்ட் வெளியில் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து அதையும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ போதும். அண்ட் திருப்பியுமே ஒரு பார்டர் கொடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எல்லாம் கிடையாது. பேசிக்காக அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு இது, அவ்வளோதான். ஸோ லைட்டாக செரி நம்ம போட்டோம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிற ஷேவிங்ஸை நீங்கள் போடலாம். ஸோ இது என்ன ஆகுன்னா அப்படியே நம்ம சாக்லேட் போடுறதுனால நம்ம கட் பண்ணி பண்ணும்போது லைட்டாக வந்து இது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குமா. ஸோ நம்ம ஒரு அந்த என்ன சொல்றது வால்கனோ ஃபீல்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிடும்போது அப்படியே தண்ணி மாதிரி வர மாதிரி இருக்கும். சாக்லேட்லாம் ஒரு ஃபீல் வரும். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு இது ரொம்ப. ஸோ ஃபைனலாக நம்ம மிடில் கட் பண்ணி வச்ச லேயரை வந்து மேலே வச்சிருவோம். ஸோ இது வந்து வெறும் சோக் மட்டும் பண்ணிட்டு மறக்காம சோக் பண்ணிருங்க. இல்லைன்னா வந்து என்ன நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால லைட்டாக நம்ம வந்து க்ரம் கோட்டிங். ஸோ இது வந்து அந்த தூள் மாதிரி இருக்கிற கேக் வந்து ஃபைனலாக போடுற கோட் மேலே வராமல் இருக்கிறதுக்கான விஷயம். இது ரொம்ப அளவாக போட்டால் போதும். அந்த இது ஒரு அதை வந்து அதை ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான். இது வந்து ரொம்ப திக்காலாம் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம க்ரம் கோட் பண்ணிட்டோம். க்ரம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து அதுவும் கொஞ்சம் ஹார்டன் ஆகிட்டு திக்காக ஒட்டிட்டு நிற்கும். நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணும்போது அந்த அது கரெக்டாக வரும் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த க்ரம்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் அடங்கும். ஏன்னா சில் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கும். ஓகே. ஸோ நான் எக்ஸஸ் அப்படியே வைப் பண்ணிடுறேன். இதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா சில் ஆனதுக்கு அப்புறம் அது வராது. அண்ட் பேஸ் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ எஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே.
ஓகே. ஸோ கம் கோட் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைனல் கோட் பண்ணலாம். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் ஒன்று சாக்லேட் ஷேவிங்ஸ் ஃபுல்லாகவே சைடில் போட்டு தான் ஜென்ரலி நம்ம கடையில் வாங்கும் போது கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி வந்து அதுக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ், சாக்லேட் சாஸ் மாதிரியான ஒரு ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்து நம்ம ஒரு டிசைன் ட்ரை பண்ணுவோம். நான் இதை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதோட ஒரிஜினல் கலர் தான், அந்த ஒயிட் கலர் தான் நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபில் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் ஏசியில் இருந்ததுனால லைட்டாக வந்து திரியா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஃபைனல் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். நான் நிறைய பேர் இது பார்த்தோன்னே ஏதோ க்ரீம் ஏதோ ஆயிடுச்சு, அதனால அது திருப்பியும் எடுத்துருவாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, பொறுமையாக நம்ம வேலையை பார்ப்போம். அண்ட் ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது ஸ்பேச்சுலா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த நீட் அண்ட் க்ளீன் எஃபெக்ட்காக ஸ்பேச்சுலாவை க்ளீனாக தான் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து சாக்லேட் சாஸ் போட்டுடலாம். கொஞ்சம் சேவ் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் இன்னொரு வாட்டி இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்பேச்சுலா வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஓகே, ஸோ நல்லா க்ளாஸியாக இருக்குது சாக்லேட் சாஸ். அண்ட் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து ஈஸியாக இருக்கும். ஆமாம், நேச்சுரலாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி. ஸோ நம்ம தேவைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி ட்ரிப் கொடுத்துக்கலாம். ஓகே, மாட்டி கொடுக்குறேன். வேண்டிய விஷயம் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே. ஏன்னா இல்லைன்னா அது வந்து சில் ஆகாது. இப்போ அது எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கீழே விழுது இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகணும். அப்பதான் அது வந்து கொஞ்சம் சில் ஆனாதான், ஃப்ரீஸ் ஆனாதான் வேற விஷயம் பண்ண முடியும். ஆமா. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். ஓகே மேம், இது கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா? ஆமா, ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுமா? ஆகும், ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. ஓரளவுக்கு அது வந்து ஆமா, நமக்கு டிசைனும் வந்திருக்கு. அந்த லீக் ஆகிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமா. ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். இது ஏன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்காக இல்லை மேம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆமாம் ஃப்ராஸ்டிங்கையும் போட்டுட்டு கட் பண்ணிடணும். ஸோ நான் கிளாசிக்கான இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் எதுவும் பண்ணலை. ஸோ நம்ம செரி இல்லை, செரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்போட்டே வந்து கொஞ்சம் ஓகே அது மேலே டிசைனுக்கு வச்சு. ஸோ ஜென்ரலி வந்து அந்த ஷேவிங்ஸ் தான் திருவுணர் தான் வைப்பாங்க, சைடு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலாம், ரெகுலராக பண்ணுற டிசைன் வேண்டான்றதுனால நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொன்று கமர்ஷியலாக அதை பார்த்து போர் கூட நமக்கு அடிச்சிருக்கோம். இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் நியூவாக இருக்கேன்ற ஒரு ஃபீலும் வரும். ஆமாம், அண்ட் ஒரு ஸ்மூத் எஃபெக்டில் இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே லைட்டாக வந்து அங்கங்கே இதுக்காக நான் ஓகே. ஸோ அவ்வளோதான், நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இஸ் ரெடி. மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு தேவைப்படும். அதை நம்ம நல்லா சலிச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து முட்டை,
சக்கரை பொடி பண்ண சக்கரை யூஸ் பண்ணணும். அண்ட் வேனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா க்ரீமியாக திக்காக ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். பட் சாக்லேட் கேட்கறதுனால நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றுங்க. லைட்டாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற அந்த பொடி இருக்கு இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேட்ச் பை பேட்ச், அதாவது கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட் போடணும் அண்ட் கொஞ்சம் பால் போட்டுட்டு ஆல்டர்னேட்டாக சைட் பை சைடாக ஒன்று போட்டுட்டு ஃபைனலி வந்து அந்த பவுடரில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீட்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் லைன் பண்ண டின்னில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு 180 டிகிரி அவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா சாக்லேட் கேக் அப்படின்றதுனால 30 மினிட்ஸ் வச்சு டைமர் முடிஞ்சோன்னே செக் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் செக் பண்ணி பாருங்கள். ஐ மீன் அது ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா க்ளீனாக டூத்பிக் வந்துருச்சுன்னா உங்களோட கேக் ரெடி. ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து விப்பிங் க்ரீம் தேவைப்படுது. அது கூடவே வந்து நம்ம சாக்லேட் ஷேவிங்ஸ் துருவின சாக்லேட் அதை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் கொஞ்சம் செரி கம்போட்டும் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கம்போட் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து செரி வந்து குட்டி குட்டியாக பீசஸாக கூட கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தரோட இஷ்டம் ஃப்ளேவர். ஸோ ஒவ்வொரு லேயர்லையுமே வந்து விப்பிங் க்ரீம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த செரியோட கம்போட் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரையான சாக்லேட் ஷேவிங்ஸ் போட்டுட்டு ஃபில் பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம இந்த லுக் கொடுத்துருக்கோம். இந்த லுக் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க இது ஒரு கான்டெஸ்ட்டாக போகிறது கிடையாது, செலிப்ரேஷனாக தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால ஜான்வரி 1 தான் ஒரு நியூ இயர் வரும், அதுக்கப்புறம் கான்டெஸ்ட் ஆக போகுது. அது வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்பர் அடுத்த வாரம் சொல்கிறேன். அண்ட் இந்த வாரம் பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர்.